ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர் ப்ரோக்ராம் சிம்பிளாக எப்படி இஃப் கான்செப்ட் யூஸ் பண்ணி பைத்தானில் போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்புட் வாங்குற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ num1 num2 ஆன்சரில் பார்த்தீங்கன்னா ஆடுனா 1ன்னு கொடுங்க, சப்ராக்ஷனாக 2ன்னு கொடுங்க, மல்டிப்ளைனா 3ன்னு கொடுங்க, டிவிஷன்னா 4ன்னு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தேவையேற்றப்பட நீங்கள் இன்னும் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சிம்பிளாக வந்து 4 கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப்பில் வந்துட்டு ஆன்சர் வந்து 1 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒர்க்கு செய்யணும்னு சொல்லி ஆட் பண்ணுறது மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ எல்எஃப்பில் வந்துட்டு ஆன்சர் 2 இருந்ததுன்னா num1 மைனஸ் num2ன்னு சொல்லி இந்த சப்ராக்ட் பண்ணுன்ற மாதிரி கொடுத்துருக்கேன். அது மாதிரி 4 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து எல்ஸ் பார்ட்டில் வந்துட்டு இன்வாலிட் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை அந்த 4 நம்பருமே அவங்க கொடுக்கல அப்படின்னா இன்வாலிட் இன்புட்னு சொல்லிட்டு நமக்கு வரணும், இன்வாலிட் நம்பர்னு சொல்லிட்டு வரணும். ஸோ ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். என்ட்ரு இன்டீஜர்னு கேட்குறோம், ஒரு இன்புட் கொடுக்குறோம். அகெயின் என்ட்ரு இன்டீஜர், இன்னொரு இன்புட் கொடுக்குறோம். அகெயின் வந்துட்டு அந்த ஆன்சரை கேட்குறோம், ஆன்சர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதை வாங்கிட்டு நான் 3ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு மல்டிப்ளை வந்துடும். இதே ஒரு வேளை தப்பான நம்பர் கொடுத்தீங்கன்னா இன்வாலிட் நம்பர்னு வந்துடும். தேங்க்யூ காய்ஸ்.